ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியுங்கிற மாதிரியான அதிர்ஷ்டமான நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற அனைத்து விதமான நமது ராசிக்கு உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களையும் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு டைரெக்டாக நமது ராசி பலன்களை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டுங்க, டைம் மிச்சமாகும். மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க. எனவே இறுதி வரை இந்த வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா சுட சுட புதிய வீடியோக்கள் தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி தினசரி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். இப்பொழுது இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் மாசி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் அமாவாசை தினங்க. தந்தை இல்லாதவர்கள் அவர்களது தந்தைக்கு தர்ப்பணம் குறிப்பதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. இது மிகச்சிறந்த ஒரு யோக அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே. இது தவிர ராசியிலேயே ராகு புதன் சேர்க்கையும் 2ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு பெரும்பாலான கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக, மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுதுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இதுவரைக்கும் உங்களுக்கு நாட்பட்ட பிரச்சனைகளாக கூட இருந்து வந்திருக்கலாங்க. சில பேருக்கு பரம்பரையாக கூட சில சொத்து பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்பொழுது தீரக்கூடிய அல்லது முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு நாள் என்ற தினம் நாட்பட்ட பிரச்சனைகள் விலகும் அற்புதமான ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க. புதிதாக அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அது உங்களது பரம்பரை சொத்து உங்க கைக்கு கிடைப்பதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய உழைப்பின் மூலமாக புதிய சொத்து, வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒன்றை வாங்குவதாக இருக்கலாம். அந்த மாதிரியான சூப்பரான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. இந்த தினம் சொத்து பிரிவு ஏற்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்க மனசுல பாத்தீங்கன்னா தைரியம் இன்னைக்கு வேற லெவல்ல பெருகும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையும் கூடும். சிறந்த ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் உங்க எதிர்காலத்தை பத்தின கவலைகள், அதை பத்தின உங்க எதிர்காலத்தை பத்தின பயம் எல்லாமே அகலக்கூடிய நல்ல தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க. அற்புதமான நாள், நல்ல நேரம் இது. குடும்பத்தோட ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தால் நீங்க தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். திருமண ஏற்பாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளுங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை நீங்க தாராளமாக இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் செய்வதற்கு உகந்த ஒரு நாளுங்க. இந்த தினம் அதன் மூலமாக சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பண வரவுகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த வகையில் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் பெரும்பாலானவை உங்களுக்கு தீர்ந்து விடுங்க. நிதி நெருக்கடியெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். அலுவலக பணியாளர்களுடைய நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்க ஜாபை மாற்றணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான மாற்றம் பற்றிய தகவல், உறுதியான தகவல் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு உங்க தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய முயற்சிகளை செய்யலாங்க. உங்க தொழிலை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னா அதற்கு பர்ஃபெக்டான டைம் இது. அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உங்க தொழில் நல்லா விரிவாகி நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். புதிதாக பிரான்ச் ஓப்பன் பண்ண முடியும். உங்க தொழிலுடைய இந்த ப்ராடக்ட் பற்றின விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. சந்தைப்படுத்துதலில் உலகளாவிய அளவில் குளோபல் மார்க்கெட்டை நீங்க பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்படலாம். அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாகவே இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் மனதில் ஒரு விதமான சோர்வுகள் இன்னைக்கு தோன்றினாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. தானாக மறைந்துவிடும். உங்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பரா இருக்கிறதுனால அது உங்க காரியங்களை பிரதிபலிக்குங்க நண்பர்களே. காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது மனதை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் அதிகமான மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டு வருவதற்காக கொஞ்சம் உணர்ச்சிகள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இயல்பான உங்களது நகைச்சுவை உணர்வு காரணமாக
நீங்கள் உங்களது காதலரை சந்தோஷப்படுத்த முடியும். நல்ல ஒரு ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் நீங்கள் காதல் விவகாரங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அந்த மாதிரி சிக்கலான சூழ்நிலையை சந்திக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் நிதானித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க. காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமை கண்டிப்பாக தேவை. அதன் மூலமாக தான் இன்னும் சிறப்பான நல்ல காதல் உணர்வுகளை நீங்கள் பெற முடியுங்கிறத மறந்துடாதீங்க. அவசரப்பட்டு எந்த தவறான முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. காதல் வாழ்க்கையில நிதானம் மற்றும் பொறுமை கண்டிப்பாக தேவைங்க. மற்றபடி இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு நாள் ஃபுல்லா இருக்குங்க. மகிழ்ச்சி நிரம்பிய நாள்னு இன்னைக்கு சொல்லலாம். எதிர்பாலின மக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்குங்க. அது உங்களது வியாபார ரீதியாக அல்லது அலுவலக பணிகள் ரீதியாக சில நன்மைகளை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல காதல் மிக்க நல்ல மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக நீங்கள் நிறைய பேர் இன்னைக்கு அட்ராக்ட் பண்ண முடியுங்க. நிறைய பேர் உங்க கூட நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்க அவுட்டோர்ல அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ்ல அப்படி நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க. திறந்த வெளியில அதிகமா நடக்கிறது உங்களுக்கு நல்ல அமைதியை, உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையுங்க. மேலும் அது உற்சாகம் நாள் முழுக்க உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமைங்கிறதுனால காலை அல்லது மாலை நேரத்துல அப்படியே நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூங்கா போன்ற இடங்களுக்கு காலார நடந்து போகலாங்க. அது உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தி தருங்க. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா உங்களது வாழ்க்கை துணைக்கு நீங்க ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் நீங்க உங்க வாழ்க்கை துணைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரீங்க அப்படின்றத அவர் உணரக்கூடிய தருணங்களும் உருவாகுங்க. எனவே உங்களது மனம் கவர்ந்து உங்க வாழ்க்கை துணையை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம். அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்குங்க. அதனால இந்த தினம் நீங்கள் உடற்பயிற்சி செய்வது போன்றவற்றையும் நீங்க தாராளமாக செய்து இன்னும் சிறப்பான நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் அமைப்பை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அதற்கான முயற்சிகளை இன்றையிலிருந்து ஆரம்பிக்கலாங்க. இந்த தினம் ரகசியமான சில விஷயங்கள் எல்லாம் நீங்க சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புல இருக்கு நண்பர்களே. கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும். அதனால கவலைப்பட தேவையில்லைங்க. சில நபர்கள் புதிதாக உங்களுக்கு நிறைய அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க. புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே சிறந்த ஒரு நாள். திடீர்னு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாதுங்க. இன்னைக்கு திடீர் முடிவெடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்க தவிர்ப்பது நல்லதுங்க. முடிவெடுக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நிதானித்து தான் செயல்படணும். ஸோ எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் பொறுமையாக நீங்க நிதானித்து செயல்படுங்கள். உங்க மனசுல நிறைய ஆசைகள் இன்னைக்கு அலைமோதிக்கிட்டே இருக்குங்க. எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற முடியாதுங்கிறத நீங்க புரிந்து கொண்டு செயல்படணும் நண்பர்களே. சிறந்த ஒரு நாள், நல்ல தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளுங்க. நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்னும் சிறந்த நாளாக நீங்க கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். சொத்து பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும். எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மங்களகரமான ஒரு நாளாக அமைந்துள்ளது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரே கலரை யூஸ் பண்ணலாங்க. கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இந்த மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதில் புதிதாக நல்ல ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய, குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். சில விஷயங்கள் சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏன்னா புதிய புதிய நபர்களாக அறிமுகமாகிற அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. நண்பர்கள் சேர்க்கை அதிகமாக இருக்கும் நண்பர்களே. எதிர்பாராத சில நண்பர்களுடைய சந்திப்புகள் உங்களுக்கு நிறைய அறிமுகங்கள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும். புதிய நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. கண் பார்வையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க. அதனால கவலைப்பட தேவையில்லை. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு ஆசைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாள் நீங்கள் சொல்லலாங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது திடீர்னு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காமல் இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. எனவே அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு. வியாபார ரீதியாக பயணங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.